எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ட்ரிச்சி ஃபுட் கோர்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், அரை தக்காளி, 10 பல் பூண்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு. ஜீரகம் இல்லாதனால ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ மட்டன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். உப்பு சேர்த்து வதக்கினா தான் சீக்கிரம் வதங்கும். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா கொலைய வதக்கிக்கணும். இப்போ கழுவி வச்சுருக்கிற மட்டனை இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கணும். மசாலா எல்லாத்தோடையும் நல்லா கறி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி விடணும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் தேவையில்லை. எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுக்க வேண்டியதான். தண்ணி ஊற்றி கலந்து விட்டுட்டு விசில் போட்டு எப்போவுமே ஒரு 10லேருந்து 12 சவுண்டு குக்கர் விசில் விடுங்க மட்டனுக்கு. அப்போ தான் நல்லா வெந்து வரும். மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்தால் தான் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எனக்கு கிரேவியாக தேவையில்லை, ஒரு நெய் அளவுக்கு இருந்தால் போதும். அதனால் ஒரு கெடா சட்டியில் மாற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். கொதிக்கும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கடைசியாக கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். நல்லா தண்ணி சுண்டுனதும் இறக்கிக்கலாம். உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வேணுமோ அப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.